டெக் எடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு சின்ன கிமிக் மாதிரி ஒன்று பண்ணணும். ஏதாவது இந்த கடைசி கார்டு இருக்குல்ல, அது என்ன வேணா இருக்கலாம், அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது எப்படி தலைகளாக திருப்பி வச்சுருக்கணும். எனக்கு அது என்ன கார்டாக வேணா இருக்கும், ஒரு பிரச்சனையுமே இல்லை. அது மட்டும் தலைகளாக இருக்கும், மீதி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். அதை வந்து ஆடியன்ஸ் கிட்ட காமிக்காதீங்க. சப்போர்ட் பண்ணுறதுனா கூட இப்படி சென்டரில் தான் சப்போர்ட் பண்ணணும். கடைசி கார்டு மட்டும் எல்லாத்துக்கு வந்து ஒரு டிஸ்டர்ஸ் ஆகக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்படி பண்ணிகிட்டே போவீங்க. ஸ்னாப் எல்லாம் ஸ்டாப் சொல்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்னாப் பண்ணுறாங்கன்னா இந்த கார்டு பார்த்தோம் அப்படின்னு சொல்லுங்கள். அது என்ன கார்டாக வேணா இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இது வந்து 7 ஆகும். அப்புறம் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன வேலை சொல்லணும். என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்படி காமிச்சிருக்கேன், அவங்க கரெக்டாக பார்க்கும்போது இதை வந்து இப்படி திருப்பிடணும். இப்படி இருக்கிறத இப்படி திருப்பிடணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த கடைசி காலத்தில் இது மட்டும் இப்படி வந்துட்டு மீதி எல்லாமே இப்படி தலைவர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு சென்டர் இருக்கிற காசுலாம் காமிக்கணும்னா இப்படியே வச்சுங்க. அப்புறம் இதில் வந்து எங்கேயா சென்டரில் இருக்குங்க வைக்கும் போது இப்படி தூக்கியோ இல்லை இப்படியோ வைக்க வேணாம் சொல்லுங்க. அப்படியே வைக்க சொல்லிங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, இந்த கார்டு அப்புறம் அந்த கார்டு மட்டும் தலைவலாக இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறீங்க, இப்படி திருப்புற அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு இருக்குல்ல, இதை மட்டும் இப்படி திருப்பிட்டு அப்படியே கொண்டு வந்துடுவீங்க. அப்புறம் நீங்கள் சும்மா இப்படி பண்ணிகிட்டே இருங்க. அப்புறம் அந்த கார்டு வர வரைக்கும் அந்த கார்டு வந்து இங்கே வந்துச்சு. ஸோ வந்து இதெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு இதையும் இப்படி திருப்பிட்டு ஆடியன்ஸ் கிட்டே ஏதாவது 2 கார்டு நம்பர் சொல்லுவாங்க. அது என்னவா வேணா இருக்கலாம். எக்ஸாம்பிள் இங்கே QK அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் என்ன சொல்லணும்னா, நான் கேவை இப்படி மேலே வச்சுடுறேன். அப்புறம் Q எப்படி கீழே வச்சுரு அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கார்டை வந்து லைட்டாக இப்படி பண்ணணும். Q வந்து அப்படியே இருக்கணும், நீங்கள் இப்படி பிடிச்சிக்கணும். கொஞ்சம் இந்த கார்டை பிடிச்சி வச்சுக்கணும். இப்படின்னு பண்ணும்போது எதுவுமே வரல அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி சொல்லணும். இன்னும் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே பண்ணணும். வேணா நீங்கள் தலைகளாக கூட இப்படி வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தெரியறதுக்கு வாய்ப்புங்க. அடுத்து இப்படி பண்ணுறேன். அப்புறம் வந்து என்கிட்ட இப்போ 3 கார்டு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 2 கார்டும் நீங்கள் சொன்ன கார்டு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரே ஒரு கார்டு மட்டும் இருக்கும். நீங்கள் பார்த்த கார்டு என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தவறுவாங்க. அப்புறம் இப்படி காமிச்சிங்கன்னா அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும், ஆச்சரியமாகவும் இருக்கும். இதான் வேர்ல்ட் ஃபாஸ்டஸ்ட் கார்டு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர்